மிதுன ராசிக்காரர்களே, குழப்பத்துக்குள் கூட தெளிவு கண்டுபிடிக்கிறவன்தான் வாழ்க்கையில் முன்னேறுவான். இந்த 2026 தமிழ் புத்தாண்டு உங்க வாழ்க்கையில ஒரு வேகமான காற்று மாதிரி இருக்கும். ஒரே இடத்தில் நிற்க விடாது, ஒரே எண்ணத்தில் இருக்க விடாது, ஒரே பாதையில் நடக்க விடாது. இந்த வருடம் உங்க மனசு எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த வருடத்தை ஜோதிட ரீதியாக பார்த்தால் புதன் பகவான் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக இயக்குகிறார். அதனால உங்கள் பேச்சு திறன் அதிகரிக்கும். யாரையும் கன்வின்ஸ் பண்ணும் திறன் வரும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆசை கூடும். ஆனா அதே நேரத்தில் ஒரு விஷயம் நடக்கும். ஒரு நாள் ஒரு முடிவு சரி என்று தோன்றும், மறுநாள் அதே முடிவு தவறு என்று தோன்றும். இதுதான் இந்த வருடத்தின் சோதனை. சூரிய பகவான் தாக்கத்தால் வேலை வாழ்க்கையில் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஒரே நேரத்தில் பல வேலைகள் கையில் வரும். அதனால மனசு அடிக்கடி பரபரப்பாக இருக்கும். செவ்வாய் பகவான் காரணமாக சில நேரங்களில் அவசரம் அதிகரிக்கும். உடனே முடிவெடுக்கணும் என்ற உணர்வு வரும். ஆனா அந்த அவசரமே சில நேரம் குழப்பத்தையும் உருவாக்கும். சந்திர பகவான் தாக்கத்தால் மனம் ஒரு இடத்தில் நிலைக்காமல் இருக்கும். பழைய நினைவுகள் வரும், புதிய ஆசைகள் வரும், எதிர்கால கவலைகளும் வரும். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த குழப்பம் உங்களை கெடுக்க வரல, உங்களை வளர்க்க வருது. குரு பகவான் பார்வை உங்களுக்கு ஒரு முக்கியமான உதவியை தருகிறார். சரியான நேரத்தில் சரியான நபர்கள் வாழ்க்கையில் வருவார்கள். சிலர் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள், சிலர் உங்களை திசை மாற்றுவார்கள். அதனால யாரை கேட்கணும் என்பது முக்கியம். ராகு கேது தாக்கத்தால் திடீர் மாற்றங்கள் வரும். ஒரு நாள் வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும், மறுநாள் வேறு மாதிரி இருக்கும். இந்த எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் இந்த வருடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கும் வருடம். ஆனா ஒரு உண்மை நினைவில் வையுங்க. காற்று எவ்வளவு வேகமாக இருந்தாலும் வேர்கள் வலுவாக இருந்தால் மரம் விழாது. அதே மாதிரிதான் நீங்க. உங்க மனசு வேகமாக இருந்தாலும் உங்க முடிவு தெளிவாக இருந்தால் வாழ்க்கை முன்னேறும். மிதுன ராசிக்காரர்களே, இந்த வருடம் உங்கள் சிந்தனை உங்களை சோதிக்கும். ஆனா அதே சிந்தனை உங்களை உயர்த்தவும் செய்யும்.